ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலாண்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. நான் ட்ராமில் தான் வந்தேன். இங்கே வந்து போலாண்டில் ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி விநாயகர் சிலை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இந்தியா கேட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட். அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்க விநாயகர் சிலையை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலே இந்த மாதிரி ஒயிட் கலர் டென்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கே தான் வந்து அந்த பூஜை நடக்குது. அதுக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி விநாயகர் சிலைலாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க போலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. ஒரு வழியாக வந்து அந்த பூஜையில் கலந்தாச்சு. அவ்வளோ தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேரை பார்த்தோன்னாங்க. நிறைய அழகாக எல்லோரும் ஸ்வீட்டாக பேசினாங்க. பூஜைலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சாமியெல்லாம் பார்த்தாச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே வெளியிலேயே அவங்க வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களாம். விநாயகர் சிலைலாம் வச்சு பூஜைலாம் ரெடி பண்ணுவாங்களாம். நம்ம ஊராக இருந்தால் வந்து தெருவுக்கு தெரு வந்து விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. பட் இங்கே போலாண்டில் விநாயகர் பூஜையில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அப்படியே பூஜைலாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. வாலண்டியர்ஸ் யார் வேணால் வந்து பிரசாதம் கொடுக்கலாம். எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வந்திருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமும் வாங்கியாச்சு. கேசரி, சுண்டல், ரைஸு, அப்புறம் கீர் இருந்தது. இது இல்லாமல் ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, ஸ்வீட்டு எல்லாமே. சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு பிரசாதமும் சாப்பிட்டாச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அழகாக கீழே கார்பெட் விரித்து சுற்றியும் அந்த ஒயிட் கலர் கர்டன்ஸ் மாதிரி போட்டு ஒயிட் ரெட் அந்த காம்பினேஷனில் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாமே பிளாஸ்டிக் பூ வச்சுருக்காங்க. பட் அந்த டேபிள் மாதிரி போட்டு விநாயகர் வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாமே வந்து எல்லாமே ஒரிஜினல் பூங்க. நான் வந்து ஆர்டிஃபிஷியல்னு நினச்சேன். பட் எல்லாமே ஒரிஜினல். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ரோசஸ்லாம் பாருங்கள். அப்படியே அங்கே பழங்கள், விளக்கு, அப்புறம் எல்லாமே வச்சு கலசம்லாம் வச்சு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. குத்து விளக்கெல்லாம் வச்சு சென்டராக வந்து பெரிய விநாயகர் வச்சுருந்தாங்க. சைடில் வந்து குட்டி குட்டி விநாயகர் மாதிரி மண் விநாயகர் மாதிரி வச்சுருந்தாங்க. விநாயகர் பின்னாடியும் ஃபுல்லாக தோரணம், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இந்த சைடில் பாருங்கள், குட்டி விநாயகர் பாருங்கள். ஒரு 4 சின்ன சின்ன விநாயகர் வச்சுருக்காங்க அழகாக மண்ணில். பின்னாடி பெயிண்ட் அடிச்சிருக்கு. முன்னாடி இருக்கிறது 3மே வந்து மண் விநாயகர் மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடலில் நல்லா இருந்தது. நம்ம ஊரில் விநாயகர் பூஜைலாம் முடிச்சுட்டு எந்த தெருவில் எந்த விநாயகர் வச்சுருக்காங்க, எது பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போலாண்டில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை வைக்கிறதே பெரிய விஷயம். இங்கே வந்து வருஷம் வருஷம் வச்சு இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுறாங்களாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. டிசம்பர் பூலாம் போட்டு அந்த பெரிய விநாயகருக்கு அருகம்புல் மாலைலாம் போட்டு அழகாக வேஸ்டிலாம் கட்டி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சே பார்க்கல விநாயகர் சதுர்த்திக்கு போலாண்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னதால தான் நான் வந்தேன். இல்லைனா எனக்கு தெரிஞ்சே இருக்காது. அதுவும் வந்து நான் 3rd டே செலிப்ரேஷனுக்கு தான் வந்தேன். சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, நான் வந்தது திங்கக்கிழமை தான். முதல் நாள் வந்து இன்னும் கிராண்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே விநாயகர் சிலைலாம் பார்த்துட்டு அழகாக பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். அப்படியே பாருங்கள், இருட்டுருச்சு. பக்கத்துலேயே அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே லிட்டில் இண்டியா ஷாப்பும் இருக்குது, இந்தியன் ஸ்டோரு. இந்த மாதிரி நிறைய போலாண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பார்க்குறேன். See you soon.